ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் படித்ததில் பிடித்ததில் ஒரு கதை பார்க்க போகிறோங்க. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமரை பற்றி, சீதையை பற்றி, லக்ஷ்மணனை பற்றி, அனுமனை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளாவை பற்றி ஒரு சில தகவல்களை இந்த படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமாயணத்தில் உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளா தான். ஏன்னா கணவன் லக்ஷ்மணன் ராமனோட காட்டுக்கு சென்றவுடன் 14 வருஷங்கள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள். வால்மீகி, கம்பர் இருவரும் இந்த கதாபாத்திரத்துக்கு இருட்டடிப்பு செய்துவிட்டனர் என்று தான் தோன்றுகிறது. ஜனக மகாராஜாவின் தத்து மகள்தான் சீதை. ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிளா. ஜனகரின் தம்பி குஜஸ்த்வஜாவின் மகள் மாண்டவி. இவள் பரதனை மணந்தவள். இன்னொரு மகள் ஸ்ருதகீர்த்தி. இவள் சத்ருகனனை மணந்தவள். இந்த 4 சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை. இதற்குதான் ஒரே வீட்டில் அக்கா தங்கியை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்தில் மிகவும் தயங்குவார்கள். மேலும் லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிளா உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி மட்டுமல்லாது கணவனின் 14 ஆண்டு கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காக வாழ்ந்தவள். காட்டில் ராமனும் சீதையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது குடிலுக்கு வெளியே லக்ஷ்மணன் உறங்காமல் காவல் காத்து கொண்டிருப்பான். அப்போது நித்திரா தேவி லக்ஷ்மணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள். அவள் லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள், இதோ பார், நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது. நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறு ஒரு நபரிடம் பகிர்ந்து கொள். உன்னை விட்டு விடுகிறேன் என்கிறாள். உடனே லக்ஷ்மணன், நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளச் சொல். நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்கிறான். நித்திராதேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தை கூற அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு அந்த 14 வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள். அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லக்ஷ்மணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது. அது எப்படி என்றால், இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது. ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால் தான் இது சாத்தியமாயிற்று. ஊர்மிளாவின் உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு தெரியாத உதவியை போன்றது. அது வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே போய்விடும் தன்மையை கொண்டது. அது மட்டுமல்ல, ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளாவை பார்க்க வருகிறான் லக்ஷ்மணன். அந்த சமயத்திலே, அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கும்போது ஊர்மிளா தன்னை நன்கு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறான் லக்ஷ்மணன். மேலும் அரச போகங்களை அனுபவிக்கத்தான் லக்ஷ்மணனை அவள் மணந்து கொண்டதாகவும், எனவே லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா. வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றுவிட்ட லக்ஷ்மணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான். லக்ஷ்மணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி கேவி அழுகிறாள். அதாவது லக்ஷ்மணன் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாள். தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது, தன்னை பற்றிய ஆபாசங்கள் கிஞ்சித்தும் அவனது மனதிலே இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே அவளது மனதில் மேலோங்கி இருந்தது. 14 ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்தி வந்த பின் லக்ஷ்மணனின் உதாசீன போக்கைக் கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடம் விசாரிக்கிறாள். முதலில் அவள் எதையும் கூற மறுக்கிறாள். ஒரு கட்டத்தில் கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா. பிரமித்து போன சீதை தன்னை போன்ற 1000 சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருகி போகிறாள். இந்த விஷயத்தை தன்னை நேரில் கொண்டு போய் காட்டில் விட வந்த லக்ஷ்மணனிடம் கூறுகிறாள் சீதை. நொறுங்கி போகிறான் லக்ஷ்மணன்.
தன்னை ராமன் கைவிட்டது போல் ஊர்மிளாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கிறாள் சீதை. ஊர்மிளாவை காண விரைகிறான் லக்ஷ்மணன். அவளை கண்ட அடுத்த கணமே அவள் தன் மனைவிதான் என்பதையும் மறந்து அவளது கால்களில் நெடுஞ்சான்கடையாக விழுகிறான் லக்ஷ்மணன். இறுக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லக்ஷ்மணனின் கண்ணீரால் நனைகிறது. இப்படி நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமல் கூட சிலர் உதவி புரிந்திருப்பார்கள். அது கடைசி வரை தெரியாமலும் போகக்கூடும். அதுபோலத்தான் இந்த ஊர்மிளாவின் உதவியும் உலகுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. அவனுடைய உதவியால் தான் லக்ஷ்மணன் எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுபோல் ஒரு அழகான கதையோடு மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.